கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சில வசனங்களை தியானிப்போமானால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அடுத்த வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். 15வது வசனம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 17வது வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பொய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பொய்யவில்லை. அடுத்த வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நம்ம இந்த வசனங்களில் என்ன தியானிக்கிறோம் என்றால், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், நம்ம வியாதிப்பட்டால் சபையில் இருக்கிற நம்ம ஊழியக்காரர்களை வரவழைத்து அவர்கள் எண்ணெய் பூசி தேவனுடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணும்போது அந்த பிணியாளிகள் சுகமடைகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தேவன் எழுப்புவாராம். அவனை எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது தேவன் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனாக இருந்தால் அந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினார், மழை பொய்யக்கூடாது என்று சொன்னார். அதே போல் 3 வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. மீண்டுமாய் திரும்ப மழை பொய்ய வேண்டும் என்று சொன்னார். மழை 3 வருஷம் மழை பெய்ந்து பூமியில் தன் பலனை கொடுத்தது. அதே போல் நம்ம எலியாவை போல நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கருத்தாய் ஜெபித்து நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பின்குள் கொண்டு வர வேண்டும். இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.